வெல்கம் டு சிஎன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தேன்குழல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவு எப்படி அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கிறங்க, கவனமாக கேட்டுக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி 4 அலக்கு, அதாவது மாவு பச்சரிசியாக பார்த்து 4 அலக்கு எடுத்துக்கிறங்க. குண்டை அரிசியாக இருந்ததுன்னா நல்லதுங்க. இந்த மாவு பச்சரிசியாக 4 அலக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து 1 அலக்கு. இதுதான் கணக்கு நமக்கு வந்து. இந்த அரிசியை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சிட்டு வெயிலில் காய வச்சுக்கிறோங்க. நல்லா வாயில் எடுத்து போடும்போது நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா கடுக்குன்னு சத்தம் வரணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த பருப்பை பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, அப்போ நமக்கு வந்து முறுக்கு செவந்து போயிடும். ஒரு அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. அதே சமயத்தில் உளுந்தோடைய பச்சை வாசனை போயிருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அந்த மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேன்குழல் எப்படி புளிகிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அரைச்சதுக்கப்புறம் இது பாருங்கள், நான் இப்போ அரைச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து பட்டர் வந்து இது எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதாவது நிறைய பட்டர் போட்டால் தான் முறுக்கு நல்லா வரும்னு இல்லைங்க. நிறைய போட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி முறுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக உடஞ்சி போகிற மாதிரி வந்துடும். அளவோடு தான் போடணும். நமக்கு வந்து இந்த பட்டர் எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கருப்பு எள்ளு தான் போடணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வெள்ளை எள்ளும் போடலாம், இல்லை எள்ளு போடாமையும் முறுக்கு புளியலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கருப்பு எள்ளு போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நான் இப்போ இந்த மாவு பிணையிறோம் இல்லைங்களா, தண்ணி அதிலே வந்து போட்டிருக்கேன். இதை தான் கரைச்சிட்டு இப்படியே ஊற்ற போகிறேன். அதாவது பார்த்து கவனமாக போட்டுக்கிறோங்க உப்பு போடுறது. அதாவது மாவு பிணைஞ்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உப்பு போதுமா பத்தலையாங்கிறது. பார்த்துட்டு திருப்பி பத்தலைன்னா அந்த தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கிறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளு போட்டுடலாம். எள்ளும் உங்களுக்கு தேவையான அளவு விருப்பம் தாங்க போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டரை சொன்னேன் இல்லைங்களா, இது நல்லா அந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை பிசைஞ்சிடறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் நம்ம இந்த உப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிடலாம். அதாவது எல்லா தண்ணியிலையும் போட்டுறாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பை கரைச்சிக்கிறங்க. நம்ம அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் மாவு. நீங்கள் எடுக்கிற எல்லா தண்ணியிலையும் ஊற்றி பிணையாதீங்க. முறுக்கு மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சலித்து எடுத்துக்கிறோனுங்க. சலிக்காமல் நீங்கள் முறுக்கு புழிஞ்சிங்க அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா சலிச்சுட்டு புளியும் போது கூட சில சமயம் வந்து முறுக்கு வெடிக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா மாவு வந்து சலித்து எடுத்துக்கிறங்க. நான் இப்போ அந்த உப்பு கரைசல் வந்து இப்போ ஊற்றிட்டேன் நான். இப்போ அடுத்து நமக்கு தண்ணி. இப்போ நான் வெறும் அதாவது வெதுப்பான தண்ணிலாம் இல்லைங்க, சும்மா சாதாரணமாக பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். அதாவது உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வறுக்காமல் இருந்தது அப்படின்னா நம்ம முறுக்கு சாப்பிடும்போது பச்சை வாசனை அடிக்கும். அந்த முறுக்கு அதை உளுந்துடைய வாடை வந்து அதில் வரும். அப்போ நமக்கு அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் உளுந்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கணும். நல்லா வறுத்தோம் அப்படின்னா அந்த மாவு பிணையும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிசுக்குன்னு வரும். இல்லாட்டி ஒழுங்காக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இது பாருங்கள், அந்த அளவுக்கு இல்லை. அதாவது கொஞ்சம் பொறுமையாக உளுந்தை வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உளுந்தோடைய பச்சை வாசனை வராது. பச்சை வாசனை வராமல் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு முறுக்குக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அந்த இது படுற மாதிரி உப்பு நம்ம போட்டிருக்க பட்டர் எல்லாமே படுற மாதிரி, அது கொஞ்சம் கூட ஒரு இது இருக்கக்கூடாதுங்க. நல்லா முறுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா வெடிக்கும் கண்டிப்பாக. அதாவது ஈரம் இல்லாத மாவாக இருந்தது அப்படின்னா வெடிக்கும். கொஞ்சம் கூட அந்த காஞ்ச மாவு இருந்துடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி. இப்போ அடுத்து முறுக்கு புளியலாம். இப்போது நம்ம முறுக்கு புளியலாம். இப்போ என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எப்போவுமே முறுக்கு புளியும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு, அரிகரண்டி, அந்த கருது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பக்கத்துலேயே வச்சுக்கிறோங்க. எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஒன்று ஏன்னா எண்ணெயில் போட்டுட்டு ஓட முடியாது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இதை எடுத்துடலாம். இதை போட்டுகிட்டே புளிஞ்சோம் அப்படின்னா இது வந்து செவந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு முறுக்கு வந்து செவக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை எடுத்துடலாம்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ புளியும் போது அது என்ன காய்ச்சல் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ஒன்று இப்போ வந்து எண்ணெயிலே புளியலாம் முறுக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டியில வச்சும் புழிஞ்சு விடலாம். நான் இப்போ முதல்ல வந்து எண்ணெயில புளியிறேன் பாருங்க. அதாவது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புழிஞ்சுக்கிறங்க. அவ்வளோதான். எண்ணெய் காய்ச்சல் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு பண்ணோம் அப்படின்னா முறுக்கு வந்து நமக்கு செவந்து செவந்து வரும். வெள்ளை வெள்ளேன்னு வரணும் அப்படின்னா அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக, அதாவது ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் வச்சு பண்ணணும். இது வந்து வெறும் உளுந்தம்பருப்பும் பச்சரிசியும் நம்ம சேர்த்து பண்ணுற முறுக்கு. இது நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாரம்பரியமான காரைக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா தேன்குழல் வந்து ரொம்ப பேர் போனது. இது நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டு வேக விடலாம். அதாவது இப்படி நீங்கள் தூக்கி பார்க்கும்போது இப்படி முறுக்கு திருப்பும்போது இந்த பக்கம் வந்து நல்லா ஒரு ஸ்கிரிப்பாக இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அப்படி இந்த மாவு தொய்யிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பாதீங்க. இப்போ நல்லா இதாக இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி விட்டுருக்கலாம். அதுதான் அதோடைய பக்குவம் பின்னாடி வந்து வேகிறது. தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த முறுக்கு வந்து நல்லா கீழே வெந்திருக்கிறோடைய ஒரு இது தெரியும் நமக்கு வந்து. வேகலை அப்படின்னா அந்த மாவு வந்து தூக்கும்போது இல்லை அப்படியே தொய்வாக விழுகும். அப்போ அது வேகலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது அந்த லேசாக சலசலப்புலாம் அது அடங்கினதுக்கப்புறம் அந்த முறுக்கு எடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி முறுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கணும். அது வேகலை அப்படின்னா நமக்கு சூட்டோடு பார்க்கும்போது நல்லா அதில் அமுங்கும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக அவ்வளோ அழுத்தினாலும் அமுங்கலை. அப்போ அது வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா இருக்குது முறுக்கு. இப்போ இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, முறுக்கு வந்து சைஸு ஃபஸ்ட்டு புளியும் போது நம்ம என்ன காய்ச்சல் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புளிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள் கரெக்டாக புளியலாம். நம்ம கரண்டிலே கூட புழிஞ்சு வச்சு விடலாங்க. அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் முறுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி வரும். நேரடியாக எண்ணெயில் புழிஞ்சோம் அப்படின்னா அந்த லேயர் லேயராக கரெக்டாக வரும் நமக்கு. நான் ஒரு முறுக்கு உங்களுக்கு அந்த கரண்டிலே வச்சு புழிஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்படி புழிஞ்சிட்டு இது போட்டுடலாம். இது ரொம்ப அமுக்கிலாம் விட வேண்டாம். இப்படியே போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு புளியிறவங்கலாம் வந்து எண்ணெயில் நேரடியாக புளிய முடியாது நமக்கு. இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சு எடுக்கலாம். எண்ணெய் காய்ச்சல் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அப்படியே மசன்னு வேகும், எண்ணெயை குடிச்சிட்டு இருக்கும். ரொம்ப ஹையாக இருந்தாலும் முறுக்கு கருகி போயிடும், அதாவது செவந்து போயிடும். இப்போ இப்படியே நிதானமாக அது வெந்துச்சு அப்படின்னா அழகாக ரவுண்டாக நம்ம அடுத்து எண்ணெய் காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டாக சுற்றிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரிப்பன் பக்கோடா, மாவு உருண்டை எல்லாம் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து இந்த முறுக்கையும் சுற்றி நான் எல்லாம் 3ஐயும் சேர்த்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நம்மளுடைய முறுக்கு அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நிதானமாக செஞ்சு முறுக்கு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் வெந்ததுக்கப்புறம் மாவு உருண்டை, ரிப்பன் பக்கோடா, முறுக்கு எல்லாம் 3ஐயும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம முறுக்கு வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி தான் அழகாக சுற்றணும் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்கள் கைக்கு வந்த மாதிரி சுற்றுங்க. முதல்ல சுற்றும் போது அப்படி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பழகுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கும் சுத்த வந்துடும். முதல்ல எப்போவுமே பணியாரமாக இருந்தாலும் சரி, முறுக்கு என்ன பலகாரம் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு அந்த எண்ணெய் காய்ச்சல் நமக்கு சரியாக தெரியாது. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து முறுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப உங்களுக்கு எண்ணெயில் சுத்த வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரண்டியில் சுற்றிட்டு அதில் எடுத்து போடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே மாவு உருண்டை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடாவும் போட்டிருக்கோம் காரம். அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த முறுக்கும் சேர்த்து 3ஐயும் அடிக்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்.